ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சூப்பரான அருமையான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுவும் பஜ்ஜி ரெசிபி எப்படி டிஃப்ரெண்ட்டான முறையில் ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு கூட பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியும் கூட. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாலக்கீரையை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துருக்கேன். ஜீரம் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க. பாலக்கீரையில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமான அளவு அரைச்சோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு லிக்விட் ஸ்டேஜில் கிடைக்கும். இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான மாவெல்லாம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். எப்போ பஜ்ஜி செஞ்சாலும் சரி, பஜ்ஜி மொறுன்னு இருக்கணும்னா கொஞ்சம் சோள மாவு சேர்க்கணும். அதுக்கப்புறம் கடலை மாவு சேர்க்கணும். கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவும் சோள மாவும் சேர்க்கும்போது நல்லா மொறுன்னு கிரிப்ஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். அதனால் இதை ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பொருள் என்னென்னா ரவை சேர்த்துக்கோங்க. ரவை ஏன் சேர்க்குறோன்னா அந்த ஃப்ளப்பியாக நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும்ல, அது வந்து ஈஸியாக சப்பியாக ஆகாமல் கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் ரவை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஐட்டம் சாப்பிட்றதுனால நெஞ்செரிச்சல் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதேமாரி மிளகு பொடி இருந்தாலும் ஜீரக பொடி இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சின்ன ஒரு டீஸ்பூனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு சாஃப்டாக ஆக்கிறதுக்கு கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கப்புறம் நல்லா பச்சி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைக்காய், பொட்டேட்டோ, ஆனியன் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். இதேமாரி ஒன்றையும் நீங்கள் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வாழைக்காய்க்கு பதிலாக உருளைக்கிழங்கு, வெங்காயம் அதேமாரி எது பச்சை போடுற ஐட்டம் இருக்குதோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கூட. மறக்காமல் வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவிலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு ரீச் ஆகணும்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் யாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் மனசே இல்லை. தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. குறிப்பாக உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வரும்போது விசேஷ நாளில் இந்தமாரி பஜ்ஜி செஞ்சு விருந்தாளிங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க வந்து நீங்கள் எப்படி செஞ்சீங்க, என்னெல்லாம் போட்டிங்கன்னு கேட்பாங்க. அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்மளுக்கு. ஒரு விஷயம் செய்யும்போது யாராவது வந்து நம்மள்ட்ட ஏதாவது கேட்கும்போது தான் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். மறந்துடாதீங்க. வெயிட் பண்ணுங்கள், யாரும் போயிடாதீங்க. நம்ம செஞ்ச பச்சை கலர் பஜ்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பஜ்ஜி பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நல்ல பச்சை கலராகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான புதுமையான வீடியோட நம்ம பார்க்கலாம். பாய், டாட்டா.